Hi Nanbha, எல்லாருக்குமே பெரிய வணக்கம். நான் உங்க சந்துரு பேசுறேன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் சூப்பரா ஹாப்பியா இருங்க நண்பா. நானும் பாத்தீங்கன்னா சூப்பரா இருக்கேன். இன்னைக்கு நம்ம வீடியோல என்ன பார்க்க போறோம்னா நிறைய பேர் பாத்தீங்கன்னா கமெண்ட்ஸ்ல கேட்டுட்டீங்க. ப்ரோ இந்த பட்ஜெட்ல இந்த ஸ்பெக்ல அதுவும் இந்த பிராண்ட் கொடுக்குற ரொம்ப ஆச்சரியமா இருக்கு ப்ரோ. தாராளமா வாங்கலாமா அப்படின்றது கேட்டிருந்தீங்க. ஸோ ஸ்டார்டிங்லேயே சொல்லிடுறேன், இது வந்து ஒரு சந்தேகத்துக்கு உட்பட்ட ஒரு முடிவாக தான் இருக்கும். ஸோ யாரும் அவசரப்பட்டு லான்ச் ஆனோடனே முந்தி அடிச்சுட்டு போய் இந்த ஸ்மார்ட் ஃபோன் வாங்காதீங்க. இதில் உள்ள நிறைய இருக்குது. நிறைய நான் சொல்கிறேன், குறையும் சொல்கிறேன். உங்களுக்கு உங்களோட தேவையை பூர்த்தி செய்கிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா தாராளமாக நீங்கள் வாங்கலாம். நான் என்ன ஏதுன்றதை சொல்லிடுறேன். Infinix GT 10 Pro இந்த ஸ்மார்ட் ஃபோனை பற்றி தான் பார்க்க போகிறோம். இதில் மிகப்பெரிய ஹைப்பை ஏற்படுத்தினது பார்த்தீங்கன்னா அந்த ஃபோனில் உள்ள டிசைன் தான். நத்திங் ஃபோன் மாதிரியே பார்த்தீங்கன்னா பின்னாடி இருக்கே, அதுக்கப்புறம் ROGயோட சாயலும் இதில் இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நத்திங்கையும் ROGயும் ஒரு ஃபியூஷன் பண்ணி பார்த்தீங்கன்னா இந்த GT 10 Proவை Infinix லான்ச் பண்ணியிருக்காங்கிற மாதிரி இருக்குது. ஸோ டிசைன் வைஸ் பார்க்கும்போது எல்லாருக்குமே ஒரு அட்ராக்டிவாக தான் இருக்குது. என்னடா ஃபோன் இது அப்படின்னு தெரிஞ்சுக்கிற விதத்தில் அவங்க டிசைன்றது பண்ணியிருக்காங்க. ஸோ டிசைன் வைஸ் யூனிக்காக இருக்குது. கலர் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா 2 இருக்குது. அந்த கோல்டு ப்ளஸ் ப்ரௌனு அப்புறம் பிளாக் அந்த சட்டில் மாதிரி இருக்குது. ஸோ ரெண்டுமே நல்லா தான் இருக்குது. ஓகே, இது ஒரு ரேட்டு பார்த்தீங்கன்னா 20,000 ரூபாய்க்குள்ளே வரும். அதாவது ஸ்டார்டிங் ரேட்டே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 17 அந்த ரேஞ்சுக்கிட்ட இருக்கும். 20,000 ரூபாய்க்குள்ளே வரும். 8GB RAM 256GB இன்டர்னல் ஸ்டோரேஜோட வரப்போகுது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதான் கன்ஃபார்ம். ஸ்டோரேஜ் ஆப்ஷன் 8/256 தான் கன்ஃபார்மு. 20க்குள்ளே வருன்றப்ப கொஞ்சம் எல்லோரும் எதிர்பார்க்குறாங்க. ஓகேவா, 6.67 இன்ச்சு AMOLED டிஸ்பிளே, அதுவும் 10-bit AMOLED டிஸ்பிளே. பில்லியன்ஸ் ஆஃப் கலர்ஸ் பார்த்தீங்கன்னா டிஸ்பிளே வந்து ரீப்ரொடியூஸ் பண்ணும். ஸோ கலர்ஸ் மூவிஸ் எதாவது பார்க்குறீங்க அப்படின்னா நல்ல ஒரு பிரைட்டான ஒரு பவர்ஃபுல்லான ஒரு டிஸ்பிளே வந்து கொடுத்துருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க. 120 ஹெர்ட்ஸுக்கான ரெஃப்ரெஷ் ரேட் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு டிஸ்பிளே சப்போர்ட் பண்ணுது நண்பா. பின்னாடி 108 மெகாபிக்சல் கேமரா அப்படின்னு சொல்லுறாங்க. 108 கேமரா செட்டப், ட்ரிபிள் கேமரா செட்டப்புன்னு தான் இருக்கே தவிர அல்ட்ரா வைடு என்ன இல்லை மேக்ரோ என்னன்றது தெளிவுபடுத்தலை. எனக்கு தெரிஞ்ச அல்ட்ரா வைடு 8 மெகாபிக்சலாக இருக்கலாம், 2 மெகாபிக்சல் மேக்ரோவாக இருக்கலாம். அப்படி அல்ட்ரா வைடே இல்லாமல் மேக்ரோவும் டெப்த்தும் கூட வச்சுருக்கலாம். ஏன்னா அப்படி இருக்கிறனால தான் வெறும் 108 மெகாபிக்சல் ட்ரிபிள் கேமரா செட்டப்னு சொல்லி முடிச்சிட்டாங்க. செல்ஃபிக்கு பார்த்தீங்கன்னா 32 மெகாபிக்சலுக்கான செல்ஃபி கேமரான்றது கொடுத்துருக்காங்க நண்பா. உள்ளே யூஸ் பண்ண ப்ராசர் மீடியாடெக்கோட டைமென்சிட்டி 8050 அப்படின்ற ஒரு ப்ராசர் வந்து கொடுத்துருக்காங்க. இது வந்து ஒரு பவர்ஃபுல்லான கேமிங் ப்ராசராக மீடியாடெக் தரப்பில் இருந்து அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. அதுக்குன்னு ரொம்ப லோவா அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுவும் கிடையாது. ஒரு மீடியம், ஒரு ஸ்னாப்ட்ராகன் 860 870க்கு ஈக்குவலாக இருக்கும். அந்த ஒரு பெர்ஃபார்மன்ஸை பார்த்தீங்கன்னா நீங்கள் எதிர்பார்க்கலாம். ஆனால் அது 3 வருஷத்துக்கான பழைய ஒரு ப்ராசர், ஒரு 2.5 வருஷத்துக்கான பழைய ப்ராசர் நான் சொல்கிறது. ஸோ மீடியம் யூசேஜ், லைட்டாக ஏதாவது கேம் விளாட்றீங்க, பப்ஜிலாம் விளாட முடியும். ஆனால் கொஞ்சம் மீடியம் கிராஃபிக்ஸில் ரெஃப்ரெஷ் ரேட்லாம் கம்மியாக வச்சு நீங்கள் விளாண்டிங்கன்னா ஸ்மூத்தாக ரன் பண்ணும். ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா இந்த ப்ராசரோட கெப்பாசிட்டி. 5000 mAhக்கான பேட்டரி, 45 வாட்ஸுக்கான சார்ஜர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பாக்ஸ்லேயே இன்க்ளூட் பண்ணிடுவாங்க. ஸோ பேட்டரி சைடு நல்லா பண்ணியிருக்காங்க. LPDDR4X ரேமு, UFS 3.1 ஸ்டோரேஜ் ஆப்ஷனும் கொடுத்துருக்காங்க நண்பா. ஸோ இதுதான் இந்த ஸ்மார்ட் ஃபோனோட ஓவரால் செட்டப். அடுத்து டூயல் ஸ்பீக்கர் பார்த்தீங்கன்னா இருக்குது. இதில் பாக்ஸு கூடயே பார்த்தீங்கன்னா ஒரு சில அசசரிஸ் கொடுக்குறாங்க. அது என்ன அப்படின்னா, ஃபஸ்ட்டு இந்த வாங்குகிற 500 யூஸருக்கா இல்லை 5000 யூஸருக்கான்னு தெரில, 5000 யூனிட் ஃபஸ்ட்டு வாங்குவாங்களே ஆர்டர் பண்ணி, அவங்களுக்கு வந்து ஃபோன் கூடவே சேர்ந்து ஒரு பப்ஜிக்கான ட்ரிகர் செட் வந்து கொடுக்குறாங்க. இன்னொன்று பப்ஜி இந்த விளாடாமல் க்ளவுஸ் மாட்டிங்க கட்ட வரல வேர்க்காமல் இருக்கிறதுக்கு ஸ்மூத்தாக விளாட்ருக்கு, அது ஒன்று கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் எல்லா யூஸருக்குமே ஃபோனோட பாக்ஸ் வரும் பார்த்தீங்களா, அந்த பாக்ஸை நம்ம ஒரு செப்பரேட் ஒரு பாஸ் ஸ்பீக்கராக வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அது எப்படின்னா, அது உள்ளே வந்து ஒரு ஹோல் மாதிரி இருக்குது. அதில் நம்ம ஃபோனை இன்சர்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா அதில் டூயல் ஸ்பீக்கர் செட்டப் வேறு இருக்கா, அந்த பாட்டு வந்து அப்படியே கொட்டாச்சியை காதில் வச்ச ஒரு சவுண்டு கேட்கும் பார்த்தீங்களா, அந்த மாதிரி. நம்ம இப்படி கூட கையை வச்சு கற்றுவோமே, சவுண்டு நல்லா எவாப்ரேட் ஆகின்றங்க, அந்த ஒரு செட்டப் மாதிரி பாக்ஸில் அந்த ஃபோன் ஹோல்டர் மாதிரி கொடுத்துருக்காங்க. அதில் வச்சு ப்ளே பண்ணும்போது ஆடியோ வந்து நல்லா கொஞ்சம் லவுடாக கேட்கும் அப்படின்ற ஒரு செட்டப்பையும் பாக்ஸில் இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. இதெல்லாம் நல்ல விஷயம் தான், அடிஷனல் விஷயம். எங்கே ட்விஸ்ட் இருக்குது அப்படின்னா, 1 வருஷத்துக்கான மேஜர் அப்டேட்டாக, 2 வருஷத்துக்கான செக்யூரிட்டி பேட்ச் அப்டேட்டாக. இப்போ Android 13 பார்த்தீங்கன்னா இந்த ஸ்மார்ட் ஃபோன் அவுட் ஆஃப் த பாக்ஸ் வருது. அதுக்கப்புறம் Android 14, அதுக்கப்புறம் 2 வருஷத்துக்கான செக்யூரிட்டி பேட்ச் அப்டேட். ஸோ நீங்களே முடிவு பண்ணிக்கோங்க. ஸோ 20,000 ரூபாய்க்குள்ளே ஒரு ஃபோனை வாங்கிட்டு, ஏன்னா எல்லாருமே வருஷம் வருஷம் ஃபோன் அப்கிரேட் பண்ணாலும் சொல்ல முடியாது. ஒருத்தவங்க ஒரு ஃபோனை வாங்கினா நான் 5 வருஷம் யூஸ் பண்ணணும்னு நினச்சி வாங்குவாங்க. அப்படி இருக்கிறவங்களுக்கு இந்த ஸ்மார்ட் ஃபோன் ஒர்த்தாக இருக்குமா அப்படின்றது பார்த்திங்கன்னா ஒரு கேள்விக்குறி தான்.
இல்லை ப்ரோ நான் இப்போதைக்கு அது யூனிக்காக இருக்குது நான் வாங்குகிறேன், அடுத்து வேறு ஏதாச்சும் ஒரு மாடல் எனக்கு பிடிக்கும், அப்போ நான் இதை எக்ஸ்சேஞ்சை போட்டு டக்குன்னு வாங்கிடுவேன், ஒரு ஃபோனை ஒரு வருஷத்துக்கு மேலே நான் யூஸ் பண்ணவே மாட்டேன் அப்படின்றவங்களுக்கு வேணால் செட் ஆகுமே தவிர லாங் டேர்மாக யூஸ் பண்ணணும் அப்படின்றவங்களுக்கு இது செட் ஆகும். ஆனால் க்ளீன் யூஐ தான், எந்த ஒரு ப்ளோட்வேர் அப்ளிகேஷனுமே அவங்க கொடுக்கல, நீட்டான யூஐ தான் கொடுத்துருக்காங்க. அப்படி இருக்கிற பட்சத்தில் இந்த மேஜர் அப்டேட் வந்து மிஸ் ஆகுது. ஏன்னா இன்றைக்கி தேதிக்கு எல்லாமே 3 வருஷத்துக்கான மேஜர் அப்டேட்டு, 5 வருஷத்துக்கான செக்யூரிட்டி பேட்ச் அப்டேட்ன்றது ப்ராமிஸ் பண்ணுறாங்க. இவங்க அட்லீஸ்ட் ஒரு 2 மேஜர் அப்டேட் 3 இயர்ஸ்க்கான செக்யூரிட்டி பேட்ச் அப்டேட் கொடுத்துருக்கலாம். பட் ஏன் அப்படி மிஸ் பண்ணாங்கன்றது தெரியல. மற்றபடி சாஃப்ட்வேர் அப்டேட்டை தவிர்த்துட்டு பார்க்கும்போது ஓரளவுக்கு பார்த்திங்கன்னா எல்லாமே நல்லா தான் இருக்குது. ஆனால் இன்ஃபினிக்ஸை பொறுத்த வரைக்கும் என்னோடய பர்சனல் ஒப்பீனியன் பார்த்திங்கன்னா பெருசாக யாருக்கும் ரெக்கமெண்ட் பண்ணது கிடையாது. காரணம் என்னென்னா பெரிய லெவலில் அதுக்கு பிராண்ட் வேல்யூ வந்து இன்னும் நம்ம இந்தியாவில் பெருசாக இல்லை. ரெட்மி ரியல்மிலாம் பார்த்திங்கன்னா ஆக்சுவல் நம்ம ஊர் கம்பெனியே கிடையாது. இருந்தாலும் அதை மக்கள் வாங்குகிறாங்க அப்படின்னா அதுக்கேற்ற சப்போர்ட்டிங்கு மார்க்கெட்டிங் அவங்க பண்ணுறாங்க, ரீசேல் வேல்யூ நல்லா இருக்குது. பட் இன்ஃபினிக்ஸ் இப்போ ரொம்ப காலமாக நல்லா தான் பண்ணிகிட்ருக்காங்க. கடந்த ஒரு 1.5 வருஷமாக பார்த்திங்கன்னா நல்லா தான் அவங்க ஒவ்வொரு ஸ்மார்ட் ஃபோனையும் இறக்கி நல்ல ஒரு ப்ரைஸுக்கு லான்ச் பண்ணுறாங்க. இன்னமும் அதை அதிகப்படுத்தணும், நிறையா இடத்துல அவங்களே அஃபிஷியலாக ஷோரூம் வைக்கணும், அதுக்கப்புறம் சப்போர்ட்டுக்கு சர்வீஸ் சென்டரு எல்லா ஊர்கள்லேயும் மக்கள் ரீச் பண்ணுற அளவுக்கு வைக்கும் போது நம்ம தாராளமாக இந்த ஸ்மார்ட் ஃபோன் வாங்குறத பற்றி யோசிக்கலாம். இப்போதைக்கு நான் பெருசாக யாருக்கு ரெக்கமெண்ட் பண்ணுறதுல இதுதான் என்னோடய ஒப்பீனியன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட்ஸ் சொல்லுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ, பை பை.